வணக்கம். ஆல்பா சிஸ்டம்ஸ், சென்னை, பெரம்பூர் அரசு அங்கீகாரம் பெற்ற உற்பத்தி நிறுவனம். இப்போ இந்த 50 kg டேபிள் டாப் மெஷினை அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இந்த மெஷினோட டிஸ்கிரிப்ஷன்: மேனுஃபேக்சர்ட் பை ஆல்பா சிஸ்டம்ஸ், 50 kg கெப்பாசிட்டி, மாடல் நம்பர் டேபிள் டாப் TT275 கிளாஸ் 3. இது எஸ்எஸ்ல ஆன மெஷின், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெஷின். இதோட சீரியல் நம்பர் KE055. இது கிரீன் கலர் டிஸ்பிளே. இப்போ இந்த மெஷினை எப்படி அன்பாக்ஸ் பண்றதுதான் பார்க்க போறோம். மெஷின்ல ஒரு காஸ்டிங் பேனு, ஆலன் போல்ட், ஸ்பேசர், மெஷின் வச்சதும் டிவி ஆடுது. இந்த இடத்துலலாம் லெக்கு சின்னதா இருக்கு. ஸோ இந்த லெக்கை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ மெஷின் ஆடல. இந்த ஸ்பேசரை இங்க உள்ள இருக்க ஸ்பேசரோட ஹோல்ல வைக்கிறேன். காஸ்டிங் அந்த ஹோலுக்கு மேல வைக்கிறேன். இப்போ இந்த ஆலன் போல்ட்டை அதில் வச்சு டைட் பண்றேன். இப்போ இந்த பேனை மேல வைக்கிறேன். இந்த மெஷினுக்கு ஒரு கவர் வருது. இந்த கவர் இருக்கிறதுனால மெஷினுக்குள்ள டஸ்ட் எதுவும் போகாத மாதிரி பார்த்துக்கும். இந்த மெஷினுக்கு லெங்க்தியான ஒரு பவர் கார்டு இருக்கு. இது ஸ்ட்ராங்காகவும் இருக்கு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. இதுக்கு எக்ஸ்டர்னல்ல ஒரு டேர் பட்டன் இருக்கு. வாங்கின புதுசுன்றதுனால இதை ஒரு 3 to 4 hours இதை சார்ஜ் பண்ணணும். இந்த மெஷினுக்கும் முன்னாடி பின்னாடி டிஸ்பிளே இருக்கு. 3 to 4 hours மெஷினை சார்ஜில் போட்டதும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேனும் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி பேனும் அவைலபிளாக இருக்கு. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, இங்கே இந்த இதில் இப்படி மாட்டிட்டு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு எந்த பேன் உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது 50 கிலோ மெஷினு, 5 கிராம் அக்யூரசியில் வேலை செய்யுது. இது எக்ஸ்டர்னலாக டேர் பட்டன் இருக்கு. இதில் ஏதாவது தட்டு வச்சுட்டு ஜீரோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கு. இந்த ஸ்கேலோட பாடி ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல இருக்கு. அதனால இதை சுலபமாக க்ளீன் பண்ண முடியும். இந்த மெஷினோட பிவிசி கவர் ஒன்று வரும். அதனால டஸ்ட் மெஷின்குள்ளே அடையிறதை தவிர்க்க முடியும். இந்த மெஷினில் யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி நல்ல குவாலிட்டியானது. பேட்டரியோட பேக்கப்பு ரொம்ப நேரம் வரைக்கும் வரும். இந்த மெஷின் முன்னாடி ஒரு எல்இடி லைட் இருக்கு. கரண்ட்ல வேலை செய்யும்போது ரெட் ஆகவும், பேட்டரியில வேலை செய்யும்போது கிரீனாகவும் எரியும். இப்போ பேட்டரியில வேலை செய்யறதுனால அது கிரீன் லைட் எரியுது. இந்த இண்டிகேஷன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெஷின்ல முன்னாடி ஒரு டிஸ்பிளே, பின்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கு. முன்னாடிலாம் மெஷினோட பேஸ் ஃப்ரேம் இப்படி பிளெயினா தான் வரும். இப்போ நாங்க செஞ்சிருக்க பேஸ் ஓரத்துல ஒரு பெண்டு கொடுத்து ரைஸ் பண்ணி அந்த மெஷினோட பேஸை உறுதிப்படுத்திருக்காங்க. அதனால எவ்வளவு வெயிட் வச்சாலும் இது ரொம்ப உறுதியா தாங்கும். இப்போ இந்த மெஷின்ல 50 கிலோ வெயிட் வச்சு காட்டுறேன். 20 கிலோ வெயிட் வைங்க. இப்போ 20 கிலோ வெயிட் வைங்க. இப்போ 10 கிலோ வெயிட் வைங்க. பாருங்க, 50 கிலோ கரெக்டா காட்டுது. 50 கிலோ வரைக்கும் பார்த்துக்கலாம். இது எங்க கிட்ட 100க்கும் மேற்பட்ட மெஷின் ஸ்டாக்ல இருக்கு. வீட்டு உபயோகத்திற்கு ரொம்ப சிறந்தது. ஆர்டர் சேம் டே டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். மேலும் தகவலுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.